14ஆம் தேதி நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அதாவது எங்கள் அம்மா அப்பா பிறந்த ஊர் தர்மபுரி. அங்கே இருக்கிற குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைப்பாங்க. இது வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் என்னால் வந்துட்டு அவங்களால 2 வருஷம் கிட்ட அவங்க பொங்கலும் வைக்கல, அங்கே போகவும் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்கள் வேண்டுனா அந்த வேண்டுதல் தள்ளி போனதுனால எங்கள் அம்மா போகலை. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்கள் போனோம். போயிட்டு 3 இடத்துல பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அதில் வந்துட்டு டைமுக்கு தான் பஸ்ஸு போகும். அது கொஞ்சம் ரொம்ப கிராமம், டைமுக்கு தான் பஸ்ஸு. ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ ரொம்ப அலைச்சலாக இருந்துச்சு. 14ஆம் தேதி எனக்கு அப்படி தான் போச்சு. 15ஆம் தேதி விடிய காலை ஒரு 2 மணிக்கு தான் வந்துட்டு நாங்கள் 15ஆம் தேதி வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் படுத்தது தான் எனக்கு தெரியும். காலை எழுந்து பார்த்தோம்னா 10:30 மணி இருக்கும். அது அப்படியே அந்த டயர்ட்னஸில் அப்படியே ஓடி போயிடுச்சு. 15ஆம் தேதி ஸ்வாஹா. ஸோ 16ஆம் தேதி படிக்கலான்னு பார்த்தா அந்த ரொட்டீன் எனக்கு திரும்பவும் வரவே இல்லை. ஸோ ஓகே, இனிமேல் உட்காந்து தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்.